குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு முக்கியமான வசனம். அது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். அப்பப்போ இதை இந்த வசனத்தை ஞாபகப்படுத்தி, இந்த வசனத்தின்படி எனக்கு செய்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அந்த உலகத்தில் நடக்கக்கூடிய தீமையும் பயங்கரமான காரியங்கள் இருக்கும் பொழுது அந்த வசனத்தின்படி கர்த்தர் நமக்கு செய்கிறார். அதாவது சங்கீதத்தில் இருக்குது, மூடனுடைய மூடத்தனத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்காது இருக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். மூடன்னா தான் இஷ்டப்படி வாழறவன். மற்றவங்களுக்கு நம்ம செய்கிறதுனால மற்றவங்களுக்கு எப்படிப்பட்ட பாதிப்புகளெல்லாம் இருக்குன்ட்டு தெரியாமல் வாழறவன். அவன் ஆசை, அவன் இஷ்டம், அவன் அப்படி தான் செய்வான். அது எத்தனை பேர் எவ்வளோ வாழ்க்கை மற்றவர்களுடைய வாழ்க்கை தன்னால் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுதுன்றதை யோசிக்க கூட மாட்டான். மூடத்தனமாக நடந்துப்பான். அவன் தான் மூடன். கர்த்தருக்கு பயப்படுற பயம் கிடையாது அவனுக்கு. அவன் இஷ்டப்படி வாழ்வான். அவன் சந்தோஷப்பட்டால் போதும், அப்படி வாழ்வான். அப்படிப்பட்ட காரியங்களை அவன் செய்யும் பொழுது அநேக நேரத்தில் ஒன்றுமே தெரியாத ஒரு அப்பாவிகளை அது பாதிக்குது. இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன்னா, இப்போ வண்டி ஓட்டுறான், குடிச்சிட்டு ஓட்டுறான் வண்டி. இன்னொருத்தன் சாதாரணமாக அவன் வீட்டுக்கு போயின்ட்டுருக்கான். அப்போ குடிச்சிட்டு ஓட்டுறவன் என்ன பண்ணுறான், அவன் மேலே போய் மோதிடுறான். அப்போ குடிக்காமல் ஓட்டுறவன் இறந்துடுறான்னு. அப்போ அவன் மேலே எந்த தப்புமே இல்லை. ஆனால் இந்த மூடன் பண்ண தப்புனால அவன் பாதிக்கப்பட்டுட்டான். வாழ்க்கை பாதிக்கப்பட்டுச்சு, அந்த குடும்பம் பாதிக்கப்பட்டது. அதுதான் மூடனுடைய மூடத்தனத்தில் இவன் பாதிக்கப்பட்டுட்டான். அப்போது இப்படிப்பட்ட தீமைகளெல்லாம் இந்த உலகத்தில் இருக்குது. அது இல்லைன்னு யாருமே சொல்லவே முடியாது. இது ஒரு எக்ஸாம்பிள். இதே மாதிரி பல காரியங்கள் இருக்குது. ஆஃபீஸில் வேலை செய்யும் பொழுது சின்சியராக வேலை செய்வோம். ஆனால் கெட்ட எண்ணங்களோடு இருக்கிறவங்க முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கு பலவிதமான காரியங்களெல்லாம் ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. அதுவும் ஒரு மூடத்தனத்தான். தவறான வழியில் முன்னேறணும், அவனுடைய முன்னேற்றத்தை தடுக்கணுன்ட்டு. அப்போது அவனுடைய மூடத்தனத்திற்கு நம்மை தேவன் ஒப்பு கொடுக்க மாட்டார் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போது நம்ம வெளியே போகும்பொழுதும் வரும்பொழுதும் இப்படிப்பட்ட மூடர்கள் நிறைய இருக்கிறாங்க. ஆஃபீஸ் போகும்போது இப்படிப்பட்ட மூடர்கள் நிறைய இருக்கிறாங்க. அப்போ கர்த்தரை தான் நம்ம நோக்கி பார்க்கணும். யார் எப்படிப்பட்ட மூடத்தனத்தில் நம்மளை பாதிப்பாங்க நமக்கு தெரியவே தெரியாது. அதனால் நாம் என்ன பண்ணணும், கர்த்தரை நோக்கி பார்க்கணும். கர்த்தாவே, மூடனுடைய மூடத்தனத்திற்கு, ஏன்னா உலகத்தில் பல மூடர்கள் இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம பாதிக்காத படிக்கு, நம்மளுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தாத படிக்கு நம்ம இந்த ஜெபத்தை பண்ணணும். கர்த்தாவே, மூடனுடைய மூடத்தனத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்காத இருக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அவர் ஒப்பு கொடுக்க மாட்டாராம். அவன் மூடத்தனமாக நடந்தாலும் அவனுடைய மூடத்தனத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு கர்த்தர் சொல்கிறார். வேத வசனம் சொல்லுது. அப்போ மூடனுடைய மூடத்தனத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்காது இருக்கிற தேவனே, எங்களை ஒப்பு கொடுக்காது இருக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நாம் ஜெபிப்போம். ஜீவிக்கிறங்கள் நல்ல ஜீவனுள்ள தேவனே, இயேசுவ நாமத்தினாலே உடைய சமூகத்திலே வருகிறோம். கர்த்தாவே, இந்த ஜப வேலைக்காக மக்கே ஸ்தோத்திரம். காலைதோறும் உடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. உம்முடைய உண்மைகள் பெரிதாக இருக்கிறது. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது என்றபடி வேத வார்த்தையின்படி நன்மையான எல்லா ஈவுகளையும் நம்முடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். நன்றியுள்ள உணர்வோடு மெய் தொழுது கொள்கிறோம். கர்த்தாவே, உடைய வார்த்தை சொல்லுகிறபடி மூடனுடைய மூடத்தனத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்காது இருக்கிற தேவனே மக்கே ஸ்தோத்திரம். நீர் கிருபையும் இரக்கமும் உள்ள தேவனாக இருக்கிறீரே மக்கே ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தின் மேல் விசுவாசமுள்ளவர்களாய் இருக்கும்படி எங்களை உம்முடைய பிள்ளைகளாக நீர் ஏற்றுக்கொண்டு இருக்கிறீரே மக்கே ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற பாதுகாப்பை நீர் தருகிறீரே. உம்முடைய தூதர்களை கொண்டு பாதுகாப்பை தருகிறீரே. உம்முடைய வார்த்தை கொண்டு பாதுகாப்பு தருகிறீரே மக்கே ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக போகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய தூதர்கள் சுற்றி சூழ பாளையமிறங்கி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லா தீங்குக்கும் எங்களை நீர் விலக்கி பாதுகாக்கிறீரே மக்கே ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட மூடர்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் அவர்கள் எல்லாரையும் நீர் மாத்திரமே அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறீர். கர்த்தாவே, மூடனுடைய மூடத்தனத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்காமல் உம்முடைய சட்டைகளின் மறைவிலை மறைத்து பாதுகாக்கிறீரே. உம்முடைய கண்ணின் மணி போல பாதுகாக்கிறீரே. எங்களை உள்ளங்கையில் வரைந்திருக்கிற தேவனை, எங்களை பெயர் சொல்லி அழைக்கிற தேவனை, எங்களுக்காக நீர் வைத்திருக்கும்படியான உன்னதமான திட்டங்களை நோக்கங்களை முழுமையாக நிறைவேற்றி முடிக்கிற தேவனை மக்கே ஸ்தோத்திரம். நீர் திட்டமணினதை தீர்மானம் பண்ணினதை நிறைவேற்றி முடிக்கும் பொழுது கர்த்தாவே, உம்முடைய ஜனங்கள் மகிழ்ந்து கலிகூறுவார்களே மக்கே ஸ்தோத்திரம். கர்த்தாவே, மீதியான நேரத்தை நீர் பொறுப்படுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம்.